வியூவர்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்து இப்போ என்ட்ராக போகிறோம். செக் போஸ்ட்டுக்கு இன்னும் ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. அதுக்கு முன்னாடி செக் போஸ்ட் முன்னாடியே ஃபாரஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிரும் பண்ணாரியம்மன் கோயில்கிட்ட. ஸோ நம்ம இன்றைக்கி வந்து எங்கே போயிட்டுருக்கோன்னா, தாளவாடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஹனிபி பாக்ஸ் வந்து டெலிவரி கொடுத்துட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து மசனக்குடி, பந்திப்பூர், முதுமலை, அப்புறம் ஊட்டி, அப்புறம் பைக்கரா வாட்டர் ஃபால்ஸு, இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து போய் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டே டியூன்டு. ஸோ நம்ம வந்து லைவ்லாம் போடல, நம்ம வந்து எடிட் பண்ணி தான் போடுவோம். ஸோ ஃபாரஸ்ட் பாருங்கள், வேகத்தடை வந்துருச்சு. வண்டி ஓனர் வேற என்னடா வண்டி ஓட்டுற அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே வராரு. இறக்கி விட்டுருங்களா? என்ன சொல்றாருன்னா, என்ன வண்டி ஓனரை இறக்கி விட்டுருங்களேன்னு கேட்குறாரு. இருந்தாலும் நம்ம போக வேண்டியதுதான். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பார்த்தீங்கன்னா பிக்கப்பில் வந்து வந்திருக்கோம். ஏன் அப்படின்னா தாளவாடியில் வந்து நம்ம ஹனிபி பாக்ஸ் வந்து டெலிவரி கொடுக்கணும். ஸோ இவரோட ஓனரோட மைண்ட் வாய்ஸ் வந்து எனக்கு புரியுது. அங்கே குள்ளா போட்டு உட்காந்துருக்காரு பாருங்க. நான் வந்து சரியான டைமில் வந்து கீர் போடாமல் இதெல்லாம் வந்து ஓட்டுறேனாமா, அதனால வந்து கொஞ்சம் ஒரு அங்கேருந்தே விரட்டிக்கிட்டே வராரு நம்மளைய. இங்கே வந்து இங்கே வேறு 1008 ஸ்பீட் பிரேக் வச்சுருக்காங்க. ஸோ ஃபாரஸ்ட் மக்களே, இங்கே அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா புலி வரலாம், யானை வரலாம், கரடி வரலாம், எது வேணால் வரலாம். அங்கே பாருங்க, யானையும் போர்டு, கரடி போர்டு, சிங்க போர்டு எல்லாமே போட்டிருக்காங்க. மானு. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு ஃபன் பண்ண போகிறோம். ஒரு 8 மணிக்குள்ளே வந்து ஹனிபி பாக்ஸ் வந்து டெலிவரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வண்டியில் எக்ஸலேட்டரில் காலை அமுத்தனோம்னா ஊட்டியில் தான் போய் நிற்கணும். அந்த மாதிரி வந்து நான் அது சொல்கிறாரு பார்த்தீங்களா, கீரை மாற்று, கிளர்ச்சை போடு, பிரேக்கை போடி, இதுதாங்க, இப்படி தாங்க. அதை வந்து ஒருத்தர் சொந்த வண்டி வந்து நம்ம ஓட்டோம்னா இப்படி தான். அது நானாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் எல்லாத்துக்கும் அப்படி தான். ஒரு நேக்கு வரணும்னா கொஞ்சம் நாள் ஆகணும். யானை கூட்டமா, அது கரடி கூட்டமா அப்படின்னு சொல்லுவேன். எல்லாம் எந்திரிச்சு பார்த்தீங்களே. திடீர்னு ஒரு யானை வந்துச்சுன்னா இப்போ வந்து நம்ம கரெக்டாக எங்கே இருக்கோம் அப்படின்னா செக் போஸ்ட்டில் இருக்கோம். எல்லாருக்குமே தெரியும், சத்தியமங்கலம் செக் போஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் வந்து ரோடு ஸ்டார்ட் ஆயிரும். நைட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிங்கம், புலி, அப்புறம் யானை, இதெல்லாம் வந்து கரடிலாம் வரதுனால ஸோ நைட்டில் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. விடிஞ்ச வீட்டி தான் செக் போஸ்ட்டை வந்து ஓப்பன் பண்ணி விடுவாங்க. நாங்கள் வந்து இங்கே செக் போஸ்ட்டில் தான் நிற்கிறோம். ஸோ நிறையா வண்டி இருக்குது, நிறையா அந்த டிரான்ஸ்போர்ட் லாரி எல்லாமே நிற்கிதுங்க. நாங்களும் அவங்க பின்னாடி தான் நிற்கிறோம். ஸோ நாங்கள் கரெக்டான டைமுக்கு வந்துவிட்டோம். நாங்கள் மார்னிங் ஏர்லியரே புறப்பட்டோம். 2 மணிக்கு கிளம்பினோம். வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 4:30 வாக்கில் தான் நம்ம வீட்டிலேருந்தே கிளம்பணும். இப்போ கரெக்டாக டைமுக்கு வந்து, நானும் லேட் ஆகிடுன்னு நினச்சேன், கரெக்டாக ஆன் டைமுக்கு நம்ம வந்து இங்கே வந்துவிட்டோம். ஸோ இதை ஓப்பன் பண்ணோன்னே வந்து அப்படியே கிளம்ப வேண்டியதான். இங்கே செக் போஸ்ட்டில் வந்துட்டு இப்போ வந்து நமக்கு இது வாங்கினாங்க, டிக்கெட்டு 20 ரூபா பிக்கப்புக்கு. எல்லா வண்டி போதுண்டா, என்னங்கண்ணா வண்டிக்கு டிக்கெட்டு டோக்கனு கிளம்பிட்டோம். வியூவர்ஸ், இப்போ வந்து நம்ம அந்த செக் போஸ்ட்டை தாண்டி உள்ளே போயிட்டுருக்கோம். இன்னும் ஹேர்பின் பெண்டுக்கு போகல. ஸோ பக்கத்தில் வந்து ஃபாரஸ்ட் பார்த்திங்கன்னா எல்லாம் கொஞ்சம் காய ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ஜனவரி எண்டாக போகுது. ஸோ எல்லாமே இலை உதிர் காலங்கள் வந்து ஆரம்பிக்கும். அதனால் வந்து கொஞ்சம்லாம் காஞ்சி போன மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம வந்து நம்ம என்ஜாய் பண்ணணும். ஸோ பார்ப்போம், நம்மளுக்கு ஏதாவது யானை அடிக்கடி பார்க்கலாம். அந்த சிங்கம், இந்த கரடி, இதெல்லாம் வந்து புலி, இந்த பேந்தரு, இதெல்லாம் இருந்துச்சுன்னா லக்கு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம செக் போஸ்ட் தாண்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் தூரம் வந்து நம்ம வந்துகிட்டே இருக்கணும் ஸ்ட்ரெயிட்டாக. அதுக்கப்புறம் வந்துட்டு ஹேர்பின் பெயின் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதில் வந்து இந்த என்ன ஒரு இதுனா, ஸ்பீட் பிரேக் நிறையா போட்டிருப்பாங்க. செக் போஸ்ட்லேருந்து ஹேர்பின் பெயின் போகிறவங்களும் ஸ்லோவாக போகணுங்கிறதுக்காக. ஏன்னா எல்லாருமே வந்துட்டு வெயிட் பண்ணுவாங்க, நைட்லேருந்து வெயிட் பண்ணுவாங்க. மார்னிங் தான் வந்து செக் போஸ்ட் ஓப்பன் பண்ணுவாங்க. அப்படிங்கும்போது எல்லாருமே வேகமாக போவாங்க. அப்படிங்கிறதுனால நிறைய ஸ்பீட் பிரேக் இருக்கும். அதெல்லாம் தாண்டி தான் நம்ம வந்து வரணும். ஸோ இங்கே வந்து நிறையா போட்டிருக்காங்க இந்த ஹேர்பின் பெண்டு. நான் வந்து பார்த்திங்கன்னா தலைமலைக்கு 32, பாசனூர், திம்பம், ஸோ இது எல்லாமே போட்டிருக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஹேர்பின் பெண்டு சத்தியமங்கலம் இந்த ஃபாரஸ்ட்டில் இந்த மலை மேலே ஏறும்போது. ஸோ நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து வண்டியில் வரும்போது என்னாச்சுன்னா, ஸோ இந்த ஈச்சர் வளைக்குது பார்த்தீங்களா, நான் வந்து ஒத்த கையில் வேலை ஏற்றும் போது வண்டி கீழே போட்டு ஸோ இந்த கல்லுலேயே வந்து நான் வந்து விட்டேன். ஸோ இந்த இன்சிடென்ட்லேயே நமக்கு வந்து நல்லா ஞாபகம் இருக்குது. வியூவர்ஸ், இப்போ வந்து நம்ம சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட்டில் ஃபஸ்ட்டு ஹேர்பின் பெண்டுகிட்ட வந்து நிற்கிறோம். ஸோ ஹேர்பின் பெண்ட், ஃபஸ்ட்டு ஹேர்பின் பெண்டு
ஸோ லாஸ்ட் டைம் வந்ததுக்கு இப்போ கொஞ்சம் இந்த க்ளவுடி அந்த பனிகாலன்றனால அந்த சூரியன் வந்து உதயமாகிறது நல்லா தெரியல. ஏன்னா லாஸ்ட் டைம் நம்ம நேரமாக வந்தப்போ அப்படியே அந்த வெளிச்சம் வந்து பயங்கரமாக விழுந்து இந்த ஃபாரஸ்ட்டில். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் டார்க்காக தான் தெரியுது, பட் சூப்பராக இருக்குது. ஃபுல்லாகவே காடு தான் இந்த ஃபுல்லாகவே. பார்ப்போம் வியூவர்ஸ். இங்கே பாருங்க யானைசாணி சூடாக தான் இருக்குது. நைட் வந்துருக்குமான்னு தெரியல, இப்போ தான் போட்டிருக்கு யானைசாணி. பார்த்தீங்களா, டைம் வந்துருக்கணும், இல்லை நைட்டு வந்து அது சாணத்தை வந்து போட்டு போயிருக்கணும். ஸோ அதை வந்து இப்போ வந்துருந்துச்சுன்னா சூப்பராக வந்துருக்கு நம்ம பார்க்குறது. அது வந்து எங்கே இறங்கி எங்கே போச்சுன்னு தெரியல. வாய்ப்பு இருந்தால் பார்ப்போம் நம்ம போகிறதுக்குள்ள. இந்த பாருங்க சாப்பிட்டு போட்ட இலையெல்லாம் கிடக்குது, அந்த உடச்சி போட்டது எல்லாமே. அதான் 18 இங்கே பாருங்க, இங்கேயும் சாணிதா, சாணி வரிசையாக இருக்குங்க. அப்போ நிறையா இருக்குன்னா ஸ்லோவை போங்க, இங்கே தானே இருக்கும். ஸ்லோவை போங்க, இங்கே தான் இறங்கி மேய்ஞ்சிட்டு இருக்கோம் காட்டில். பிடிச்சிடலாம் நம்ம ஃபோன் ஐஃபோனில் போட்டு பிடிக்கிற பாரு நீங்கள் அந்த யானையை. அந்த பாய்க்கு சொல்லலாம் இல்லைங்க, உங்களுக்கு பிடிக்கிற பாரு அந்த ஐஃபோனில் உங்களையே அப்படிங்கிற மாதிரி ஐஃபோனை போட்டு பிடிக்கிற பாரு இந்த யானையை. எங்கேயாவது இங்கே தான் இருக்கு, இங்கே சாப்பிட்டுட்டு இருப்போம், அப்படி பிடிச்சிடலாம். இப்போ வந்து இந்த இடத்துல ஃபோனில் வந்து ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் டல்லாக தான் தெரியும். எங்களால் கண்ணே திறக்க முடியல. அந்த சன்ரைஸ் வந்து அந்த அளவுக்கு பளிச்சுன்னு அடிக்குது, அவ்வளோ இது. ஆனால் கீழே வந்து அந்த பனி மூட்டை இருக்கிறதுனால கீழே எதுவுமே தெரியல. ஆனால் எங்களால் அந்த டைம் வந்து கண்ணே ஓப்பன் பண்ணியே பார்க்க முடியல. அப்படி அப்படி நம்ம வீட்டில் ஒரு எவ்வளோ ஒரு 1000 மெகாவாட்ஸ் போட்டுவிட்டு இருந்தால் எப்படி கண்ணு தெரியாது, அந்த மாதிரி வந்து பயங்கர பிரைட்டாக இருக்குது இப்போது. தெரியுது தெரியும், நல்லாவே தெரியுது, ஊதுது. ஐயோ கேஸ் வாங்கி வந்து பாருங்க, பக்கம் வருது. நான் இப்போ தெரியுது, அந்த செவுரு இருக்கிறதுக்கு நல்லாவே தெரியுது. அந்த செவருக்கு தான் நல்லா தெரியுது. இப்ப தெரியல. இது வந்து சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம். இதுல வந்து நம்மளை வந்து அலோவ் பண்ணலை. ஆக்சுவலா நான் வந்து இதுல தான் அலோவ் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன். பட் அந்த கஸ்டமரை வந்து அதாவது முன்னாடி பேசியிருந்தார் அப்படின்னா இங்கே வந்து அலோவ் பண்ணுவாங்க. பட் வந்து அலோவ் பண்ணல. திரும்ப இங்கே டாப்பில் தான் நிற்கிறோம். இவர் வந்து வீடியோ எடுத்தது வேறு டெலீட் பண்ணி சொல்லிட்டாங்க. நம்ம திரும்ப வந்து போய் வீடியோ எடுப்போம். ஸோ நான் என்ன நினச்சேன், சரி இதில் அலோவ் பண்ணாங்கன்னா பட் இதில் போய் அந்த புலிலாம் வாய்ப்பு இருந்தால் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் பிளான் பண்ணேன். அந்த அலோவ் பண்ணலை. இங்கே வந்து ஒரு ஆலமரம் இருக்குது. இங்கே பாருங்கள், அப்படியே என்னால் பார்க்க முடியல, அந்தளவுக்கு சன்னு வந்து அப்படியே பிரைட்டாக பளிச்சுன்னு விழுவுது. ஆனால் ஃபோனில் இதாக தான் தெரியும், நல்லா தான் தெரியும். ஸோ திம்பமில் நிற்கிறோம். வியூவர்ஸ் இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா என்னண்ணே குளியில் கொண்டு, ஐயோ பயமாக இருக்குண்ணே, பொறுமையாக போங்க. ஜில்லு அவ்வளோ ஜில்லு, அப்படியே கையில் உறைஞ்சி போச்சு. அந்தளவுக்கு இருக்குது. கேஸை வந்துட்டு ஜர்க்கினை இழுத்து பிடிச்சி போத்திக்கிட்டான். ஸோ அந்தளவுக்கு இருக்குது. இன்னொன்று என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த திம்பம் செக் போஸ்ட் இருக்கு இல்லையா, நான் ஏன்னா சொன்னீங்கண்ணா லெஃப்ட்டில் போயிடுச்சு. நீங்கள் முன்னாடி இருந்தால் பார்த்துக்கலாம் போங்க. என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நான் வீடியோ எடுத்தேன். ஆக்சுவலாக அந்த நம்மக்கிட்ட தேனிப்பட்டி கேட்ட கஸ்டமருக்கு வந்து 2 ரூட் இருக்குது. ஸோ இந்த திம்பம்ல இருந்து லெஃப்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட் ரூட் இருக்குது, அதில் விடுவார் நினச்சிட்டு நான் போயிட்டேன். அவர் வந்து பார்த்தா வீடியோ எடுத்துகிட்டு இருந்தா, நீ என்ன இங்கே வீடியோ எடுக்கக்கூடாது, டெலீட் பண்ணின்னு சொல்லிட்டு நான் டெலீட் பண்ணி காமிச்சேன் அவர் முன்னாடியே. அவர் நல்லா உஷாராக இருப்பார் போல். ரீசெண்ட் டெலீட்லேயும் போய் பிடிச்சி டெலீட் பண்ணி விட்டாருங்க அவர். எனக்கு ஒரே சங்கட்டமாக போச்சு. சரி போங்க அப்படின்ட்டு நான் வந்துட்டேன். மறுபடியும் அந்த அவர் வந்து வந்த வழியில் இந்த வீடியோவும் சேர்த்து டெலீட் பண்ணி விட்டாரு. ஆனால் இது அங்கே எடுத்ததுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்க யானைசாணி தெரியுதா? யானைசாணி மாட்டுசாணியா? யானைசாணி தான். வண்டி விட்டு நசுக்கிட்டாங்க. இப்போ தாங்க வியூவர்ஸ் போயிருக்கு. ஆனால் ஏர்லி மார்னிங் ஒரு 7 o'clock, அதாவது 7 o'clockல யானைசாணி நாத்தம் வாசுங்க, அது நாத்தம் அப்பா பயங்கர நாத்துங்க யானைசானம். ஸோ அது வந்துட்டு அவர் விடமாட்டேன்ட்டாரு. எனக்கு இப்படின்னு தெரிஞ்சிருந்தா அவர்கிட்ட முன்னாடியே ஃபோன் பண்ணி மாதிரி லெட்டர்லாம் வாங்கி பண்ணியிருந்துருக்கலாம். பட் மிஸ் ஆயிடுச்சு. பட் நெக்ஸ்ட் டைம் வந்து நான் லெட்டர் வாங்கிட்டு தான் வரணும். கண்டிப்பாக லெட்டர் வாங்கிட்டு வரணும். சரி வியூவர்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டாப்பில் இருக்கோம். இங்கே வந்து செக் போஸ்ட் மாதிரி இருக்குது. பட் சூப்பராக இருக்குது. லொக்கேஷன் வந்து பயங்கர சூப்பராக இருக்குது. காசுலாம் கேட்கல. என்ன இது இங்கே தான் பார்த்தீங்கன்னா ஹாசனூர் போலீஸ் ஸ்டேஷன். இங்கே வந்து ஒரு செக் போஸ்ட் மாதிரி இருக்குது. ஸோ இங்கே தான் இருக்கோம். வந்துட்டு ஏதாவது பில்லுக்கு இது கேட்குறாங்களா என்னன்னு தெரியல, பார்ப்போம். இல்லை வர வண்டி மட்டும் தான் செக் பண்ணுறாங்க, போகிற வண்டி எதுவும் பார்க்குறது இல்லை. இந்த வீடியோ வந்துட்டு ஃபுல்லாக பாருங்கள். இதில் வந்து வெறும் நம்ம சத்தியமங்கலத்தில் கீழே இருந்து நம்ம மேலே தாளவாடி போகிற வரலும் பண்ண மட்டும்தான் நான் கவர் பண்ண போகிறேன்.
ஸோ நம்ம போகிற வழியில் பைசன் அப்புறம் யானை மான் வரும்போது பார்த்தோம். அண்ணனை நிற்க சொன்னால் நிற்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அதனால் வீடியோ எடுக்க முடியல. பட் ஆனால் அங்கே இன்னும் போனோன்னா அங்கே இருக்கும் கண்டிப்பாக. அதை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ வியூவர்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகா என்ட்ரி. இதுதான் செக் போஸ்ட். இது நான் செக் போஸ்ட்டில் வீடியோ எடுப்பேன். ஏன்னா லாஸ்ட் டைமே திட்டி விட்டாங்க. அதனால் நான் வந்து கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கிட்டேன். பாருங்க போர்டு இருக்குது, வெல்கம் டு கர்நாடகா ஸ்டேட். இது வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகா. ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகா பார்டர் வந்து ஸ்டார்ட்டு. ஸோ அந்தாண்ட தமிழ்நாடு, அந்தாண்ட பாருங்க மயில் மேய்து. டூ பீகாக்ஸ் அங்கே மேய்து பாருங்க. ஓகே ஓகே ஓகேங்கண்ணா. நீங்கள் எதுக்க ஸ்லோவாகவே போங்கண்ணே. இங்கெல்லாம் மான் நிறைய இருக்கும். வியூவர்ஸ், நான் இன்னைக்கு பெருசாக ஃபோனில் கவர் ஆகுற மாதிரி நான் மான் கிட்ட பார்க்கல. பட் மானை கொம்பு மான் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டீங்க, நாங்கள் பார்க்கல. நீங்கள் அது போயிடுச்சு, எங்களை பார்த்தோம், நாங்கள் போயிடுச்சு, நாங்கள் பார்க்கவே இல்லை. கொம்பு மட்டும் தான் தெரிஞ்சு, அந்த புல்லுலேயும் மறைஞ்சிச்சு, உடம்பு பூரா மறைஞ்சிச்சு. வெறும் கொம்பு மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சுது. நாங்கள் பார்த்தது இல்லையே, வீடியோன்னு இல்லை, நாங்கள் பார்க்கறது உடம்பு தெரியல, கொம்பு மட்டும் தான் தெரிஞ்சுது. வியூவர்ஸ், இவர் வந்து என்னை நல்லா வந்து மாண்ட்ரா போய் இடறான்னுட்டு இவர் மட்டும் நல்லா பார்த்துட்டு வர்ற அந்த டிரைவர் சீட்டில் உட்காந்துட்டு ஜாலியா. நீ அப்பயே எடுத்தீங்கன்னா அப்படியே அந்த வீடியோ விட்டு எடுத்துருப்பேன். ஆமா, ஐபோன்ல போட்டு பிடிக்கிற பாருங்க அந்த மானை. வாவ் வியூவர்ஸ், பயங்கரமா இருக்கு இந்த வியூ. கிட்டத்தட்ட அவளை தாண்டிடுச்சு. பைன் ஃபாரஸ்ட் மாதிரி அப்படியே பயங்கரமா இருக்கு. ஆமா, பொன்னாட்டிங்களா மேய்ஞ்சிட்டு இருந்துச்சுங்கண்ணா. சூப்பரா எடுத்தோம்னா பைசனே நினைச்சுங்கண்ணா. இங்க நான் இங்க பாருங்க, நான் என்ன சொன்னேன்னா அங்க வந்து ஒரு கழுகு, இந்த நம்ம வைல்டு லைஃப் அந்த நேச்சுரல் எல்லாம் பாக்குற மாதிரி ஒரு கழுகு, பெரிய கழுகு. அந்த அதனுடைய மண்டை வந்து பாத்தீங்கன்னா ரெட் கலர் சூப்பரா வந்துருந்துச்சு. நான் ஒரு ஃபோன் பேசிட்டு வந்தேன். அப்ப மேல பாருங்கன்னா பார்க்காம பறவை தாண்டிட்டாங்க. வரத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அது வந்து அந்த பறவை பறந்துருச்சு. ஆனா கண்ணுல பார்த்துட்டு அப்படியே அவ்வளோ பெரிய பறவை. வா, சூப்பரா இருக்கு பாருங்க இந்த லொகேஷனு. சாமி, வாழைப்பழம் ஏத்திட்டு வராங்க கர்நாடகால இருந்து தமிழ்நாட்டுக்கு. மேப் யூஎஸ் அஜித் சொன்னாரோ சொல்லியோ, அது வந்து அஜித் வந்து இப்போ சொன்னதான் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. பட் உண்மையாலுமே வந்து ட்ராவல் வந்து பண்ணிங்கன்னா உண்மையாலுமே வந்து நம்ம வந்து எப்பயுமே இயல்பு நிலையில் வந்து லைஃப்பை வந்து மூவ் பண்ண முடியும். பட் அதுக்கு வந்துட்டு மந்த்லி 4 times வந்து நம்ம ட்ராவல் பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு அந்த நம்ம வந்து நேச்சரோட இயல்பாக வந்து வாழ முடியும். ஸோ அது வந்து என்னை பொறுத்தவரை என்னுடைய அனுபவம். அது மற்றவங்களுக்கு எப்படின்றது தெரியல. ஸோ இந்த சொசைட்டிக்கு வந்து வாழ்கிறத விட இந்த பாடி, இந்த மைண்டு, இதெல்லாம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, இந்த யூனிவர்ஸ், ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஹாப்பியாக வந்துட்டு போக முடியும். ஸோ நாங்கள் அதுக்காக தான் அடிக்கடி நம்ம வந்து ட்ராவல் வருவோம். ஸோ வந்த இடத்துக்கும் நம்ம வந்து திரும்ப வரது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் ஜாலியாக தான் இருக்கும். அதேமாதிரி இந்த மாதிரி ஃபாரஸ்ட் ஏரியாவில் வந்து இந்த அனிமல்ஸை பார்க்குறது இன்னமும் வந்து நமக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு மனசுக்கு வந்து திருப்தி தரக்கூடிய விஷயங்கள். மரங்கள் இருந்தாலும் இன்னும் என்ன இருந்தாலும் ஸோ அந்த மான், யானை, பைசன், ஸோ லக்குன்றது கிடையாது, அந்த புலி, சிறுத்தைலாம் வந்துட்டு இந்த மேய்ச்சலுக்கு வரும்போது நம்ம பார்க்கலாம். மேய்ச்சலுக்கு இல்லை, பட் அங்கே ஏதோ திரியும் போது பார்க்கலாம். ஸோ அதெல்லாம் லக்கு தான். ஸோ இப்போ வந்து கர்நாடகாக்குள்ளே ஒரு 5 kilometers வந்திருப்போம். திரும்ப வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே போய் நம்ம அந்த தேனீப்பெட்டியை வந்து டெலிவரி கொடுத்துட்டு, ஸோ அதுக்கப்புறம் வந்து பந்திப்பூர் பார்க்கு, அடுத்தது வந்து முதுமலை, அடுத்தது வந்து மசனகுடி, இதெல்லாமே நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இங்கே ஒரு வாய்க்கால் சூப்பராக போகுது. இங்கெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த மானு யானைலாம் தண்ணி கொடுக்கறது வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்மள இங்கே வந்து வாய்க்கால் எவ்வளோ பெருசு போகுது பாருதா, இவ்வளோ பெரிய வாய்க்கால். நம்மளை வந்து இறங்க விட மாட்டாங்க. ஏன்னா ஆமாம், இப்போ க்ளீன் பண்ணியிருக்கீங்க. அப்பயுமே இப்படி தான் க்ளீன் பண்ணியிருந்தாங்க இவனே. 50 அடிக்காட்டும் 2 பக்கமும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டை இருக்குது. இதுலலாம் டைம் இருந்துச்சுன்னா இந்த மான்லாம் தண்ணி குடிக்கலாம் நம்ம ஈஸியாக பார்க்கலாம். பட் ஆனால் இப்போலாம் எதுவுமே இல்லை. சிங்கத்துலேருந்து அங்கே தாரை நிறையா இருக்குது பாருங்க. கேமரா செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆமாம், போயிடணும். வந்து நீ இருந்தீங்கன்னா கேமரா தான். கேமரானா தெரியாத மாதிரி இருக்கும். இல்லை, அதுக்கெல்லாம் பர்மிஷன் வாங்கினா நம்ம முறையாக பண்ணலாம். பர்மிஷன் வாங்கி ரேஞ்சரோடய நம்ம வந்து பண்ணலாம்.
ஸோ நான் அது வந்து லென்த்தி வீடியோவை நான் போட போகிறேன் வியூவர்ஸ். ஏன்னா இந்த இடம் வந்து அப்படி ஒரு இடம், நம்ம வந்து இதில் நான் எதையுமே ஸ்கிப் பண்ண பார்க்கல நான். பட் நம்ம இதை வந்து திரும்ப ஒரு 6 மாதமோ 1 மாதமோ எடுத்து பார்த்தோம்னா ஸோ இந்த இடம் வந்து நமக்கு ஒரு மெமரிஸை வந்து கொடுக்கும். ஏன்னா 2 பக்கமும் பாருங்கள் எவ்வளோ உயர்ந்த மரங்கள், பெரிய பெரிய மரங்கள் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு ஹாப்பியாக ஃபீல் ஆகும் ஃப்யூச்சரில். ஸோ அதுக்காக தான் நான் இதை வந்து லென்த்தி வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறேன். அதேமாரி ஸ்கிப் பண்ண மாட்டேன் எதுவுமே. ஸோ இடம் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அது இந்த டைம்லேயும், ஏன்னா ஜனவரி வந்து எண்டு, இது வந்து பார்த்திங்கன்னா பாதி அளவுக்கு இலையெல்லாம் கொட்டி போயிடும். இன்னும் அந்த மழை காலத்துலலாம் வந்திங்கன்னா இன்னும் பச்சை பசேல்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் இன்னும் நம்ம வந்து நிறையா ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ண முடியும். தாளவாடி இப்போ வந்து நம்ம தாளவாடி நம்ம இதில் தானே வந்த கட்டாகணும். நம்ம வந்தப்போ இதில் தானே கட்டாகி போகணும் தாளவாடின்னு. நம்ம ஊருக்குள்ள போய் இதே ரோடு தான் இது. நானும் சரி இது வேற ரோடுன்னு நினைச்சேன் நான். இந்த ரோடுன்னு எனக்கு தெரியுங்கண்ணே. ஆனா ஒரு ஃபார்முக்கு போறது தெரியாது. இதுக்கு மேல போய் நம்ம எப்படி அங்க போறதுன்னு தெரியும். ஆமாண்ணா, இது கரெக்டுக்குள்ள. இங்க வந்து பாருங்க தாளவாடியில வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு மாடு. எனக்கு தெரிஞ்சு இந்த மாடு பேரு பர்கூரா இல்ல உம்பளச்சேரின்னு தெரியல. ஸோ மாடு ரோடு பூரா பிளாக் ஆகி தான் நிற்குது. அவ்வளோ மாடு போகுது, கிட்டத்தட்ட ஒரு 100 மாட்டுக்கு மேலே போகுது இதில். இங்கே பாருங்க வழியே விட மாட்டேன்றது. எல்லாமே எந்த மட்டும் கயிறு இல்லை, அப்படியே ஜாலியாக மேய்ச்சல் கூட்டிகிட்டு போகிறாங்க. 2 பேர் தான் பார்த்துக்கிறாங்களாட்டு இருக்கு. அப்படியே மேய்ச்சல் கூட்டிகிட்டு போகிறாங்க. ரெண்டு குட்டியாக இருக்குது. ஸோ நைஸ் இல்லை இது. என்ன மாடு காங்க? இந்த மாடு பேர் பர்கூரோ உம்பளச்சேரி என்னவா இது பேர். கர்நாடகாவில் என்ன பர்கூர் தானுங்கண்ணா கிடைக்கும். தெரியல இதுன்ட்டு. வியூவர்ஸ் இப்போ வந்து நம்ம குண்டல்பேட்டில் இருக்கோமா. இங்கே வந்து குண்டல்பேட்டில் ஹனிபி பாக்ஸ் வந்து டெலிவரி பண்ண இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்தில் வந்து அந்த பென்சிலின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம் சின்ன வயசில். வந்து அங்கே அது வந்து பறக்குது பார்த்தீங்களா, அது வந்து நாரை. அது வந்து பெரிய நாரை. இது அங்கே மரத்தில் உட்காந்துருக்கு. நான் கிட்ட போய் காமிக்கிறேன் அதை. சப்போஸ் அது பறக்கலைன்னா நான் கிட்ட போய் காமிக்கிறேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பறக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம நார்மலாக பார்க்குற நாரைங்க தான் இது வந்து. ஆனால் பெரிய லெவல் பெரிய சைஸில் இருக்குது. ஸோ அங்கே பென்சிலின் மாதிரி 4 பறவைகள் வந்து வித்தியாசமாக இருக்குது. நான் அதை தெரியுதா சின்னதாக ஒயிட்டாக, அதை நான் காமிக்கிறேன். ஐயோ என்ன கொத்தக்கி தான் வந்துருச்சுன்னு என்னங்க பண்ணுறது. இப்போ இந்த மரத்துலேருந்து பறக்கும் பாருங்க. பறக்காமல் இருந்தால் லக்கு தான். எனக்கு தெரிஞ்சு அது பறந்துரும்னு நினைக்கிறேன். இங்கே ஒன்று பறக்குது பாருங்க, இதுவும் வித்தியாசமாக தான் இருக்குது. இது வந்து இது பிளாக் கலரில் இருக்காங்க பறக்கிறது. ஸோ இது எனக்கு தெரிஞ்சு பறந்து ரெடி ஆகிடுச்சு பறக்கிறதுக்கு இது. ஸோ ஃபஸ்ட்டு ரக்கப்பட்டையை விரிச்சிட்டு நல்லா இருந்துச்சு. இப்போ இந்த பறந்துச்சு பாருங்கள், பறக்குது பாருங்கள். 2மே பறக்குது. இது பாருங்கள் சூப்பராக இருக்குது, பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. ஓ இங்கே பறக்குது பாருங்கள். இங்கே தான் வருது, இங்கே தான் வருது. ஏய் வந்து இங்கே உட்காருவா, நான் உனக்கு வீடியோ எடுத்துகிட்டு போகிறேன். அதுவும் பறக்குது, அதுவும் பறக்குது. எல்லாமே பறக்குது, எல்லாமே பறந்துருச்சு. இங்கே தான் சுற்றிட்டு இருக்கு. யார் இங்கே போகாதான் இருக்கு. மீன் பிடிக்கிறது இங்கே தான் தெரிய மாட்டிருக்கு. ஸோ திரும்ப இங்கே தான் வரும். ஸோ எல்லாமே இங்கே தான் பறக்குது. பேட் வாக்கிட்ட திரும்ப இங்கே தாங்க மரத்துலேயே தாங்க இது உட்காரும். பஸ் இங்கே பாருங்கள், நம்ம வந்து தாளவாடியில் தான் இருக்கோம். இங்கே வந்து அன்னியன் படத்தில் வர மாதிரி மாடு வந்து வழிமறிச்சிட்ருக்கு. அது இன்னும் போகலை, மேய்ச்சலுக்கு போயிட்டுருக்கு. எல்லா மாடுமே ஆறு அடிச்சாலும் நகர மாட்டேங்குது. தேன் பூச்சி பிடிச்சி ஒன்று பின்னாடி பேக்கில் கொட்ட விட்டோம்னா ஒரே ஓட்டமாக ஓடிடும்னு நினைக்கிறேன். எல்லாம் இப்போ கொஞ்சம் ஓரம் வாங்கிடுச்சு. பாருங்கள் நம்ம வீட்டில் 2 மாடு இருந்தால் கூட மூக்கணாங்க உரிச்சு கூட நம்மளால் சமாளிக்க முடியல. இவ்வளோ மாடு ஒருத்தர் தான் ஓட்டிகிட்டு போகிறாரு. ஒரு பின்னாடி வந்தார் பார்த்தீங்களா, அவர் மட்டும் தான் ஓட்டிகிட்டு போகிறாரு. ஆனால் இவ்வளோ மாடு, அதே நம்ம வீட்டில் இருக்கிற மாடுலாம் இந்த மாதிரி அவுத்துட்டு எப்படி கொணாய்ச்சிட்டு அப்படி துள்ளிக்கிட்டு ஓடுங்க. துள்ளிக்கிட்டு பக்கத்து காடு இந்த மாதிரி எல்லா பக்கமும் ஓடும். ஆனால் இந்த மாடுலாம் பாருங்கள், கவுரு இல்லை ஒன்றும் இல்லை, அவ்வளோ பொறுமையாக போயிட்டுருக்கு. 6 அடித்தா கூட சோம்பேறிங்களாக இருக்குது, நவர மாட்டேங்குதுங்க. குண்டல்பேட்டுக்கு வந்து போக போகிறோம். கரும் ஜூஸ் வந்து அடிக்கிறோம். இப்போ வந்து கரும் ஜூஸ் சேஸ் பண்ணி குடிக்க போகிறாங்க. அதுக்குள்ளே கேஷும் குடிச்சே முடிச்சிட்டான்.